இப்போ அவ்வப்போது நம்ம மேக வெடிப்பின் காரணமா மழை பெய்யறத பாக்குறோம். அதற்கான அந்த முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது எப்பொழுது நம்மளால கொடுக்க முடியும்? அது எவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம மேகத்தினுடைய அளவு இருந்து நம்ம கண்காணிக்க முடியும்? மேக வெடிப்பு அப்படின்றது அந்த ஒரு கியூமுலோ நிம்பஸ் அப்படின்ற அந்த இடி மின்னல் தரும் மழை மேகத்தினால வர்ற ஒரு மழை. அந்த மழை ஒரு மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் விட ஒரு மணி நேரத்துக்குள்ள 10 சென்டிமீட்டரை விட அதிகமா பெய்தால் அது மேக வெடிப்பு என்று கருதப்படுகிறது. சமீப காலமாக ரொம்பவே அதிகமா நம்ம இந்த வார்த்தையை நம்ம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்கோம். வேற என்ன கேள்வி? அது எப்படி நம்ம அது எவ்வளவு நேரத்துல நௌகாஸ்ட், அதாவது குறிப்பிட்ட இடத்துல இது மேக வெடிப்பு நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த நௌகாஸ்ட்ல நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இந்த லொகேஷன்ல மேக வெடிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப கடினம். இது மேலை நாடுகள்ல அப்படி சொல்றாங்களா, இல்லாட்டி நம்ம இந்தியால அந்த டெக்னாலஜி வரலையா? இல்ல, எல்லா இடங்கள்லுமே இந்த பிரச்சனை இருக்கு. பர்டிகுலரா நமக்கு டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல ரொம்பவே அது சவாலான ஒரு விஷயம். ஆனா ரெடாரை வச்சு அந்த ஒரு இடி மின்னல் தரும் மேகம் உருவாகும் சமயம் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன புள்ளியில இருந்து ரெடார்ல நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். அந்த மேகம் எப்படி தரைநிலையில இருந்து எவ்வளவு பெரிதாக வளருது அப்படின்றத பொறுத்து இது ரொம்ப தீவிரமான ஒரு நல்ல மழை கொடுக்கும்ன்றத சொல்ல முடியும்.